தினத்தந்தி சென்னை 17/3/2024 ஞாயிற்றுக்கிழமை. கனிமொழிக்கு எதிராக ராதிகாவை களம் இறக்க பாஜக திட்டம். என்னங்க இது? ராதிகா நடிக்கிற படங்கள்ல ராதிகாவை தூக்கிட்டு கனிமொழி போட சொல்றாங்க. ஐயா சாரி, முதல் லைனை படிக்கல. தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழிக்கு எதிராக ராதிகாவை களம் இறங்க பாஜக திட்டம். கோவையில் அண்ணாமலை, நீலகிரியில் எல் முருகன் போட்டியிட வாய்ப்பு. நீலகிரியில ராஜா எல்லாம் போட்டிடுவாரு, கோவையில் அண்ணாமலை. கோவையில் அண்ணாமலைன்னா எந்த கோவை? கமல் சார் இந்த கோவையா தெரியல. தூத்துக்குடியில் ஒரு சமூகம் நிறைய பேர் இருக்கிறபடியால கனிமொழி ஹாஃப் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க, ராதிகாவும் திருமணத்தால் அந்த சமூகத்தை சேர்ந்ததுனால இப்படி போடுறாங்களா தெரியல. இதில் யார் ஜெயிப்பாங்க? ஆஃப்கோர்ஸ் தெரிஞ்ச விஷயம்தான். என்ன தெரிஞ்ச விஷயம்னா? இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்னு சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் சொல்லலை. மாவட்ட நீதிபதிகள் முதன்மை தேர்வு முடிவு வெளியீடு. பார் கவுன்சில் மனிதநேய பயிற்சி மையத்தில் படித்த 3 பேர் வெற்றி. சைதை துரைசாமி தகவல். அவரோட மகன் வெற்றி, சைதை துரைசாமியோட மகன் வெற்றி சில நாட்களுக்கு முன்னால வடநாட்டில் ஒரு ஆற்றுல விழுந்து இறந்துட்டார் இல்லையா, அவர் பேரும் வெற்றி. ஒவ்வொரு தரமும் அந்த மையத்திலேருந்து படித்து ஒருத்தர் வெற்றி அடைகிறப்போ, வெற்றி வெற்றின்னு பத்திரிகையில் போடுறப்போ அவர் பேர் என்னைக்கும் நிலச்சி நிற்கும். நல்ல விஷயம் செஞ்சிட்டு இருக்காரு, வில் அப்ரிஷியேட். மயிலாப்பூர் கபாலேஸ்வரர் கோயிலில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அடுக்குமாடி குடியிருப்பில் விபச்சாரம். அடுக்கடுக்கா விபச்சாரம் செய்யறாங்களே, என்னத்தை செய்ய? பாதாள சாக்கலை தோண்டிய பள்ளத்தில் மண் சரிந்து தொழிலாளி சாவு. மீட்பு பணியின் போது ஜேசிபியில் சிக்கி தலை துண்டான பயங்கரம். ஐயையோ, ஏங்க இது? ஒரு சேஃப்டியே கிடையாதா? அந்த பாதாள சாக்கடைக்காக தோண்டினதுல ஒருத்தன் விழுந்திருக்கிற, தூக்குறப்ப தலையை துண்டிச்சிருக்காங்களே. தாம்பரத்தில் பரிதாபமா. ஒரு கேர்ஃபுல்லா இதுக்கெல்லாம் லைசன்ஸ் உண்டு வெளிநாடுகள்ல. இந்த ஜேசிபி அது இங்கேயும் லைசன்ஸ் இருக்கும், பட் இங்க யார் வேணா ஓட்டலாமே. என்னத்தை செய்ய? சீரியஸாவே ரொம்ப இதெல்லாம் எவ்வளோ ஒரு விரயம், அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம், சமுதாயத்துக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம். டைரக்டர் சங்க தலைவராக ஆர்வி உதயகுமார் தேர்வு. சூப்பர். பார்த்தீங்கன்னா அவர் தொடர்ந்து எவ்வளோ தரம் தெரியல, நிறைய தரம் வந்திருக்காரு. நல்ல விஷயம், கங்க்ராச்சுலேஷன்ஸ் டைரக்டர் சார். இவரோட பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தெற்கு வாசல், அப்புறம் இந்த மாதிரி நிறைய படங்கள் அவர் டைரக்ட் பண்ண படங்களில் சூப்பராக எழுதுவார். பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். வனப்பகுதியில் எரியும் தீயை ஹெலிகாப்டர் மூலம் அணைக்கும் பணி. குன்னூர் அருகே யாராவது பீடியை பிடிச்சிட்டு தூக்கி போட்டிருப்பானுங்க, அவனை கொண்டு போய் அந்த தீக்கு நடுவில் விட்டுறணும். காதலனை மறக்க முடியாமல் மனைவி தவித்ததால் புது மாப்பிள்ளை தற்கொலை. திருமணம் ஆன 3வது வாரத்தில் சோகம். ஏங்க, இவங்க யாரையாவது ஒருத்தரை காதலிக்கிறாங்கன்னா எதுக்கு அந்த பையன் வாழ்க்கையை கெடுக்கணும்? சொல்லலாம் இல்லை? எப்பா எவ்வளோ படங்களில் காட்டுறாங்க, நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன் அதனால என்னை பிடிக்கலன்னு சொல்லிடுங்கன்ட்டு பொண்ணு பார்க்க வரப்போ சொல்லியிருக்கணும். இதனால பாருங்க, அந்த பையன் தற்கொலை பண்ணிட்டான். அவன் ஒன் சைடு லவ்வா இருக்கும் போல இருந்து. விவசாய நிலங்களில் புகுது அட்டகாசம். மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்ட யானை வடப்பகுதியில் விடப்பட்டது. மதுரை சிறையில் கஞ்சா சிக்கியது. ஏன் சிறையில சிக்குது? சிறைக்குள்ள எப்படி போச்சு? ஆட்கள் தானே போனோம். இன்டர்வியூலாம் பார்க்குறேன். இப்போ சமீபத்தில் ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார், இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. பொட்டு துணி இல்லாமல் எல்லாத்தையும் அவுத்து எல்லா பாடி சர்ச் பண்ணுறாங்களாம். அதை மீறி எப்படி போகுது? அப்போது சட்டத்தில் ஓட்டை இருக்குன்னு தானே அர்த்தம். இல்லை அந்த காவல்துறை அதை கண்காணிக்கிறாங்களா, அங்கே எங்கேயோ ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டையை அடைச்சாலே எதுவும் உள்ளே போகாது. ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறும். தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19ஆம் தேதி ஓட்டுப்பதிவு. இது ஏன் முதல்ல வச்சிடுறாங்க தமிழ்நாட்டில்? இப்போ ஆந்திராவில் மே 13. தமிழ்நாட்டில் தான் பிஜேபிக்கு அவ்வளோ ஒரு மவுஸ் இல்லை அப்படின்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க, தாமரை மலராதுன்னு. அப்படி இருக்கும்போது இவங்க கடைசியில் வச்சாங்கன்னா மிச்ச இடங்களில் நடக்கிற இந்த எக்ஸிட் போல் இதெல்லாம் வச்சுட்டு, ஓ இவங்களுக்கு நிறைய இருக்குது, பிஜேபி நிறைய வாங்குறாங்கன்னு சொல்லி அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாமே. தெரியல. இவங்களெல்லாம் பிக் பாஸுக்கு அமிச்சா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராட்டஜி வரும். இல்லை பிக் பாஸ்குள்ளே போயிட்டு வந்தவங்களை வச்சுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி வரும். விளாங்கோடு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தல் அறிவிப்பு. இவங்க அவங்க விஜயதாரிணி அவங்க காங்கிரஸில் போட்டிட்டு ஜெயிச்சாங்க. யாருக்கு? பாஜகவுக்கு ஆப்போசிட்டாக. இப்போ அவங்க பாஜகவில் சேர்ந்துட்டாங்க. அவங்களோட எம்எல்ஏவை ரிசைன் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால் வருது. மறுபடியும் விஜயதாரிணியே இருப்பாங்களாங்க, பார்ப்போம்.
தேர்தல் முடிவு தெரிய 45 நாள் காத்திருங்கள். நாடாளுமன்ற தேர்தலில் 85 வயசுக்கு மேற்பட்டவர்கள் வீட்டில் இருந்தே வாக்களிக்கலாம். ரொம்ப நிம்மதியா போச்சு. ஆனா 85 வயசு ஆகணுமா அதுக்கு? அது 85 வயசுக்கு மேற்பட்டவர்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 100 வயசுக்கு மேற்பட்டவர்கள் 2.18 லட்சம் பேர் இருக்காங்களாம். 100 வயசுக்கு மேல இந்தியாவில் இவ்வளவு பேர் இருக்காங்கன்றது பெரிய விஷயம். 48,000 திருநங்கை வாக்காளர் இருக்காங்களாம். அப்ப திருநங்கைகளுக்கெல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி எந்த கட்சி கொடுக்குதுன்னு பார்க்கணும். தேர்தல் நடத்தை விதிகள் அமல். ரூபாய் 50,000க்கு மேல் பணம் எடுத்து செல்ல தடை. 50,000க்கு மேல எவ்வளோன்னு சொல்லணும். ஏன்னா டேங்கர்ல போகும். அது எப்படி தடுப்பாங்கன்னு தெரியலையே. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியல் இன்னும் ஆரம்பிக்க கூட இல்லை. அதுக்குள்ளேயும் பாண்டிச்சேரி சரக்கு நிறைய இடத்துல பிடிபட்டுச்சுன்னு பார்த்தேன். இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க? இவங்களே சட்டம் போட்டு இவங்களே மீறுவாங்களா? தேர்தல் நடத்தை விதிகள் அமுலுக்கு வந்துருச்சு. அரசு திட்டங்களை செயல்படுத்துவதில் கடும் கட்டுப்பாடுகள். தேர்தல் கமிஷன் அறிவிப்பு. அவங்க அறிவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இங்க காசுக்கு தானே ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க மக்கள். அது என்னைக்கு மாறப்போகுது? இவங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வேலையை செய்யறாங்க. நாடாளுமன்ற தேர்தலுடன் 26 சட்டசபை தொகுதிகள் இடைத்தேர்தல் 13 மாநிலங்களில் நடக்கிறது. இந்த இடைத்தேர்தல் நம்மளுக்கு இந்த விளாங்குளம் ஏதோ ஒன்று சொன்னேனே. வேற என்ன? சென்னையில் 2வது உலக தமிழ் செம்மொழி மாநாடு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் நடக்கிறது. அடுத்த ஆண்டு ஜூன் மாசத்துக்கு இப்போ அறிவிச்சிருக்கிறாரு. இந்த ஜூன்ல தான் எலெக்ஷன் ரிசல்ட் வருதா? இருக்கலாம். தேர்தலுக்கு முழுமையாக தயார். பிரதமர் மோடி வலைதள பதிவு. அவர் எப்பவே ரெடியா தான் இருக்கிறாரு. அவருக்கு நேற்று கணக்கு சொன்னாங்க. தமிழ்நாட்டுக்கு 5 தரம், இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும், உத்தரப்பிரதேசத்துக்கு 13 தரம், இந்த மாதிரி நிறைய போயிருக்காரு. போயிட்டு அவர் பேஸ் போட்டுட்டு இருக்கிறாரு. பரவாயில்ல. காதலை கைவிட மறுத்ததால் ஏரியில் மூழ்கடித்து +1 மாணவி கொலை. பெற்றோர் வெறிச்செயல். அடப்பாவி மக்களை, பசங்களை பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு கொலை பண்ணியிருக்காங்களே. பெற்றோர் வெறிச்செயல். அப்படி என்ன ஜாதியா? ஜாதி வேற என்ன? ஜாதி வெறிதான். ஆனா 11வது படிக்கச்சியே ஏன் ஒரு பொண்ணு போய் லவ் பண்ணுது? அதுக்கு காரணம் டெஸ்டாஸ்ட்ரான், அந்த வயசு கோளாறு. அப்படி இருக்கும்போது பேரண்ட்ஸ் அதை நிதானமா ஒரு 3 வருஷம் நீ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தொடரு, போன்ல பேசிக்க அப்படின்னு சொல்லி விடணும். கவுன்சிலிங் பண்ணணுங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு எடுக்கணும். இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்குது. எவ்வளோ வேஸ்ட் பண்றாங்க. நான் இந்தியாவில் நிறைய ஜனத்தொகை இருக்கு, அதனால பரவாயில்லன்னு விட்டுறாங்களா? ஒரு உயிரும் வேல்யூ. அரசியல் கட்சிகள் தேர்தலில் சின்னங்கள். அது என்னங்க சின்னம்? முதல்லயே போய் பண்ணலன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டு. ஏதாவது குறிப்பிட்ட அளவுக்கு அந்த பார்ட்டி இருக்கணும், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கணும், இந்த மாதிரி இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கணும். அப்போதான் அது ஃபுல் டைம் பார்ட்டியாக எடுக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இந்த சின்னங்களை வச்சு சின்ன பின்னப்படுத்துறாங்க. டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் கைது. சந்திரசேகர ராவின் மகள் கோர்ட்டில் ஆஜர். ஆமா, இப்ப அங்க ஆட்சி வேற மாறிடுச்சு தெலுங்கானால. தெலுங்கானா முன்னாள் முதல் மந்திரியோட மகள். இவங்களும் எம்பியா இன்னும் இருந்திருக்காங்க. ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. ஆனா போறப்ப பாத்தீங்களா இப்படி ரெட்டையிலை காமிச்சிட்டு போறாங்க. ஏன் ஜெயிலுக்கு போச்சா ரெட்டையிலை காட்டுறாங்க? புரியல. இது அந்த பீஸா? அவங்க சின்னமா தான் போல இருக்கு, யாருக்கு தெரியும். ரசிகர்களை அதிர்ச்சி தந்த ஜாக்கி சான் புகைப்படம். இதுல என்ன அதிர்ச்சி? அவருக்கு வயசாயிடுச்சு. அவர் சால்ட் அண்ட் பெப்பர் இல்லை, இது வெறும் சால்ட்டா தான் இருக்குது. தப்பே இல்லையே. ரஜினி சாரும் அப்படிதான் வராரு, நம்ம அஜித் சாரும் அப்படிதான் வராரு, இன்னும் நிறைய பேர் அப்படிதான் வராங்க. தீ விபத்தில் இந்திய தம்பதி மகளுடன் பலி கனடாவில். இப்போ கனடா போன்ற நாட்டில் பார்த்தீங்கன்னா பாவமா இருக்காங்க. இளம் வயசு, அவருக்கு 51 வயசு தான், ஒய்ஃபு, பொண்ணு. இதுக்கு சேஃப்டி ரூல்ஸ் இருக்கும். ஒரு எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரிக்கல் வேலை பார்த்தா கூட அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அந்த மாதிரி நல்ல கெடுபடி உள்ள நாட்டில் கூட இப்படி ஆகுது அப்படின்னா அஜாகிரதையா இல்லை எலக்ட்ரிக்கல் பிரச்சனையா தெரியல. ஆனால் 3 உயிர் பலி, நம்ம ஊரை சேர்ந்தவங்க. 3 கான்களும் சேர்ந்து நடிக்க இதுதான் சரியான நேரம், அமீர் கான் சொல்லுகிறார். ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான் 3 பேர் சேர்ந்து நடிக்க போறாங்களாமே. நல்லா இருக்குமா படம்? யார் டைரக்ட் பண்ண போறாங்க? முருக பக்தர்களுக்கு அறுவடை வீடுகள் ஆன்மீக பயணம். சூப்பர். ரூபாய் 2 லட்சம் வரை பணம் எடுத்து செல்ல வியாபாரிகளுக்கு அனுமதிக்க வேண்டும். தேர்தல் கமிஷன் டக்க ஆளுக்கு 2 லட்சம் எடுத்துட்டு போனாங்கன்னா ஒரு ட்ரெயினே புக் பண்ணி அதில் ஆளுக்கு 2 லட்சம் எடுத்துட்டு போய் கூட கொடுக்கலாமே. தேர்தல் ஆணையம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்கப்பா. நீங்க என்ன பண்ணாலும் உங்க கண்ணில் மூலம் அப்படியே தூவிட்டு இவங்க அதை எடுத்துட்டு தான் போறாங்க. எல்லாருக்கும் விநியோகம் தான் பண்ண போறாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது பணம்.
அது வந்து இவங்க வந்து கொள்ளையடிக்கிற பணம் தான். ஆனால் அது கொடுத்துட்டு திருப்பி கொள்ளையடிப்பானுங்களே, அதை யோசிச்சு பாருங்க மக்களே. 115 கிலோ எடை உள்ள 70 கிலோ குறைத்த செவிலியர். அப்பா எப்படிப்பா அது? எனக்கு சொல்லி கொடுங்கப்பா, நானும் எடையை குறைக்கிறேன். நல்ல விஷயமா இருக்குது. வாழைப்பழம் சாப்பிட சரியான நேரமா? இது என்னது ஜோசியமா? இல்லை இல்லை, இந்த நேரத்துக்கு தான் காலை உணவில் வாழைப்பழத்தை சேர்த்துக் கொள்கிறார்கள். அன்றைய நாள் மிக முக்கியமான உணவு கருதப்படும். எல்லாம் போடுவானுங்க, கடைசியில் எங்கேயாவது போட்டுப்பானுங்க எப்போ சாப்பிடணும்னு. நீங்கள் தினத்தந்தி வாங்கி படிச்சு பாருங்க. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.